அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. பொதுவா தமிழ் வளர்த்த சான்றோர்கள் இந்த பகுதி பாத்தீங்கன்னா தேர்வில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியும் கூட. தமிழை தாய்மொழியாக கொண்ட அறிஞர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பு அதிலிருந்து அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களும் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பு இதுல பார்க்க போனா ஜியு போப், வீரமா முனிவர், கால்டுவெல் இவங்க இல்லாம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே இருக்காது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா இது. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஜியு போப். சரிங்களா? இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்? ஜியு போப். ஜார்ஜ் யூக்ளோ போப், அதனுடைய சுருக்கம் தான் ஜியு போப். ஜார்ஜ் யூக்ளோ போப், அதனுடைய சுருக்கம் தான் ஜியு போப். பெற்றோர்கள் ஜான் போப்புக்கும் கேத்தரின் யுலாபுக்கும் மகனாக பிறந்தவர் தான் ஜியு போப். இவருடைய பிறப்பு 1820 24/4/1820 தான் பார்த்தா ஜியு போப் பிறந்திருக்கிறார். இவருடைய இறப்பு 1908ங்க. 11/2/1908 பாத்தீங்கன்னா இவருடைய இறப்பு. பிறந்த இடம் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு. பிறந்த இடம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு. இவருடைய பிரதர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஹென்றி. சரிங்களா? தமையன் அப்படிங்கிறது இவருடைய பிரதர். அவருடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஹென்றி. தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக இருந்தார். அவருடைய பிரதர் பாத்தீங்கன்னா சமய குருவாக இருந்திருக்கிறார். எதற்காக? கிறிஸ்துவ சமயத்தை பரப்பக்கூடிய ஒரு சமய குரு. அப்பணியை விரும்பிய போப் அவருடைய பிரதர் மாதிரி இவருக்கு என்ன விருப்பம் இருக்குதாமா? சமய பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் யாருக்கு உள்ளது? ஜியு போப்புக்கு உள்ளது. தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக இருந்திருக்கிறார் யாரு? ஜியு போப்பினுடைய பிரதர். அப்பணியை விரும்பக்கூடிய போப் தன்னுடைய 19ஆம் அகவை 19 வயதுல சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த ஊருக்கு, எந்த பகுதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில். அப்பணியை விரும்பிய போப் பாத்தீங்கன்னா தன்னுடைய 19ஆம் அகவை அப்படின்னு கேட்டா என்னது? 19ஆம் வயதில் சென்னையில பாத்தீங்கன்னா சமய பணியாற்ற வராரு. எப்போ வராரு அப்படின்னு பார்க்கும்போது 1839 பாய்மர கப்பல்ல வராரு சென்னை. சென்னை வருவதற்கு எவ்வளவு காலம் டைம் எடுக்குதுன்னா 8 திங்கள். திங்கள் அப்படிங்கிறது மாதம். 8 மாதம் டைம் எடுக்குது. சென்னை வரும்போது சும்மா வராம கப்பல்ல தூங்கிட்டே வராம என்ன பண்றாராமா? தமிழும் வடமொழி நூல்களும் கற்றார். இங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பேசணுமா சமய பணிக்காக, அதனால வருவது சென்னை. அதனால தமிழ் மொழி மற்றும் வடமொழி நூல்களை பாத்தீங்கன்னா கற்றுக்கொள்கிறார். யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். கண்டிப்பா இதுல எதுவான கொஸ்டினை கேட்கலாம். ஜியு போப் பாத்தீங்கன்னா அவருடைய தமையன் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஹென்றி. சென்னை வரும்போது அவருக்கு எவ்வளவு காலம் டைம் எடுத்தது கப்பல்ல வருவதற்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 மாதங்கள். சரியா? 8 திங்கள்ல 8 மாதங்கள். எந்த வயதில் சென்னை வருகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமய பணிக்கு 19 வயது. சரியா? இங்க வரும்போது எதெல்லாம் படித்துக்கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறார் கப்பல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழும் வடமொழி நூல்களும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதுல எது வேணா நம்மளுக்கு கொஸ்டினா கன்வெர்ட் பண்ண முடியும். அவருக்கு தமிழ் கற்பித்தவர்கள் யாரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார் ஜியு போப் அப்படின்னு பார்க்கும்போது ராமானுஜ கவிராயர் ஒரு ஆசிரியர், மற்றொருவர் ஆரியங்காவு பிள்ளை. இருவர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் என்னது? ராமானுஜ கவிராயர், மற்றொருவர் ஆரியங்காவு பிள்ளை. சமயப்பணிங்க. தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் முதல் முறையாக சமய பணியை துவங்குகிறார். சென்னை முதல் முறையாக சமய பணிக்காக தான் வராரு. எந்த பகுதியில ஸ்டார்ட் பண்றாரு இவருடைய சமய பணினா சாந்தோம். பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு எங்க மாறுறாரு? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரம். அது 2வது சமய பணிக்காக செல்லக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சாயர்புரம். ஜியு போப் தமிழகத்தில் முதல் முறையாக சமயப்பணி ஆற்ற துவங்கிய இடம் கேட்டாங்கன்னா சாந்தோம். 2வது எங்க அவர் போய் சமயப்பணி மேற்கொள்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாயர்புரம். இதை கூட கொஸ்டின் கேட்க முடியும். சாயர்புரத்துலதான் பள்ளிகளை பாத்தீங்கன்னா துவங்குகிறார். சரிங்களா? ஜியு போப் பாத்தீங்கன்னா எங்க பள்ளிகளை கட்ட துவங்குகிறார் அப்படின்னு கேட்கும்போது சாயர்புரம். கணிதம், அறிவாய்வு அப்படிங்கிறது தர்க்கம், மெய்யறிவுனா தத்துவம், இவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் ஜியு போப் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறார். அதாவது கணிதம், அறிவாய்வு அப்படிங்கிறது தர்க்கம், மெய்யறிவு அப்படின்னா தத்துவம், இவற்றை கற்பிக்கும் கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார். யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். சமய கல்லூரியில் தமிழ், ஆங்கில இலக்கியங்கள், அது மட்டும் இல்லாம கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற
மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான வழிவகை செய்திருக்கிறார் ஜியு போப். சமய கல்லூரியில் தமிழ் ஆங்கில இலக்கியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிரேக்கம் லத்தீன் எபிரேய மொழிகளையும் வந்து பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க சமய கல்லூரியில். இவருடைய திருமண வாழ்க்கை சாயர்புரத்தில் 1842 முதல் 1842 முதல் 1849 வரை சமயப்பணி மற்றும் கல்வி பணியை வந்து பாத்தீங்கன்னா செய்யறாரு. யாரு? ஜியு போப். அங்கிருந்து எங்க போறாராமா? இங்கிலாந்து. அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பிய பின்பு 1850ஆம் ஆண்டு திருமணம் செய்யப்படுகிறது ஜியு போப்புக்கு. ஜியு போப் எப்போது திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு இயர் கேட்டாங்கன்னா 1850. அதன் பின்பு மீண்டும் எங்க வராராமா? தஞ்சை வருகிறார். தஞ்சையில எத்தனை ஆண்டுகள் ஒர்க் பண்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 ஆண்டுகள். திருமணம் முடிந்தவுடன் எங்க வந்து ஒர்க் பண்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போப் எங்கீங்க? தஞ்சை, தஞ்சாவூர். எத்தனை வருடங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 வருடங்கள். இவருடைய தமிழ் இலக்கிய ஆர்வத்துக்கான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற. தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் தஞ்சாவூர்ல 8 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றாரு. அந்த டைம்ல புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கண நூல்களையும் பயின்றார். தமிழ ரொம்ப எல்லாமே கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் யாருக்கு இருக்குது? ஜியு போப். அதனால சங்க இலக்கியம் முதல் கொண்டு இலக்கண நூல்கள் முதல் கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீப்பா கத்துக்கிறாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு, அதுக்கப்புறம் நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதினார். இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள், தமிழ் மொழி தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளை எந்த இதுல வெளியிட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இந்த ஏடுகளை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதப்பட்டது. குறிப்பா அந்த ஆராய்ச்சி கட்டுரையில ரெஃபரன்ஸா எதெல்லாம் சொல்லறார் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. புறநானூற்று பாடல்கள், சரியா? புறநானூறுல வரக்கூடிய பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவருடைய வரலாறு தொடர்பான செய்திகளும் இடம்பெற்றிருந்தது. இவருடைய ஆராய்ச்சி கட்டுரையில் புறநானூறு தொடர்பான பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை தொடர்பான திணை விளக்கங்களும் தமிழ் புலவர்கள் வரலாறு இவங்களுடைய ரெஃபரன்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆராய்ச்சி கட்டுரையில வச்சிருக்கிறார். வினாவிடை முறையில் குழந்தைகளுக்கு 2 இலக்கண நூல்களை எழுதுகிறார். அதாவது இலக்கண நூல் எப்படி இருக்குதாமா? கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி, சரிங்களா? குழந்தைகள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா வினா விடை முறையில் யாருக்குண்டானது? குழந்தைகளுக்குண்டான 2 இலக்கண நூல்களை வந்து பார்த்தா எழுதியிருக்கிறார். பெரியவர்கள் கற்பிக்கும் கற்றுக்கொள்ளும் வகையில் இலக்கண நூலையும் எழுதியிருக்கிறார். சரியா? குழந்தைகளுக்கான 2 இலக்கண நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா வினா விடை, பெரியவர்கள் கற்றுக்கொள்ளும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண நூலும் வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருக்கிறார். அடுத்ததுங்க, தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் டு தமிழ் அகராதி, சரியா? டிக்ஷனரி மாதிரி தமிழ்ல இருந்து ஆங்கில வார்த்தைகள், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகள், இதற்கான அகராதி வந்து பார்த்தா யார் வெளியிட்டிருக்கிறாங்க? ஜியு போப். 1858ஆம் ஆண்டு உதகமண்டலம், அதாவது இருக்கக்கூடிய ஊட்டி இருக்கும் பாத்தீங்களா? ஊட்டிக்கு எப்ப போப் வரார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1858ங்க. 1858ல ஊட்டி வரார். அங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றார், சரிங்களா? பள்ளி ஒன்றையும் துவங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார். பள்ளி ஒன்றை துவங்கி அதனுடைய ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார். மீண்டும் தாயகம் திரும்பிய போப், சரிங்களா? 1885 இருந்து 1908ங்க. 1885 முதல் 1908 கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றார். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஜியு போப் எந்த மொழிகளை கற்றுக் கொடுத்தார், பேராசிரியராக பணியாற்றுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியராக. பொறுமை, சினமின்மை, நட்பு முதலான விளக்கங்களுக்கு 600 செயல்களை தொகுத்து ஜியு போப் அப்படின்னாவே அவருடைய முக்கியமான ஒரு நூல் எதுங்க? தமிழ் செய்யுள் கலம்பகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை அறநூல்களில் இருந்து எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலாக தொகுத்து அதற்கு விளக்கமும் தந்துள்ளார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது தமிழ் செய்யுள் கலம்பகம் யாருடைய அப்படின்னு கேட்டா ஜியு போப். எத்தனை வகையான செய்யுள் எடுத்து அந்த ரெடி பண்ணார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 600 செய்யுள்கள், சரியா? 600 அறநூல்களில் இருந்து, சரிங்களா, கருத்துக்களை எடுத்து ஒரு நூல் தனியாக இவரே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றார். அதுக்கு பேர் என்னது? தமிழ் செய்யுள் கலம்பகம். இவருடைய தமிழ் தொண்டு தொடர்பான சில குறிப்புகள்.
1886ஆம் ஆண்டு திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கிறார். திருக்குறளை ஜியு போப் எப்போது மொழிபெயர்த்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1886. அது மட்டும் இல்லாம திருவாசகத்தையும் மொழிபெயர்க்கிறார். எந்த வருடம்? 1900. சரிங்களா? 1886 திருக்குறளையும் 1900 வந்து பாத்தீங்கன்னா திருவாசகத்தை மொழிபெயர்க்கும் போது ஜியு போப்புக்கு என்ன வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 80 வயது. சரிங்களா? 80 வயது பெரியவராக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார். அடுத்த ஒரு முக்கியமான தகவல், ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை வந்து பார்த்தா எளிதாக புரிந்து கொள்ளணும், அதற்கான தமிழ் கையேடு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றாரு. என்ன பண்றாரு? ஐரோப்பியர்களும் தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா எளிதாக கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் கையேடு ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குகிறார். புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன், நாலடியார் முதலிய நூல்களை வந்து பாத்தீங்கன்னா பதிப்பிக்கிறார் ஜியு போப். புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன், நாலடியார் போன்ற நூல்களையும் பதிப்பிக்கிறார். அவர் தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத வேண்டும் என தனது இறுதி ஆசையாக அந்த உயிரில் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வைத்துள்ளார். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், அவருடைய கல்லறையில எழுத வேண்டும் என்பதா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இறுதி ஆசையும் கூட. அடுத்தது 2012 இருந்து 24 வரையிலுமே டிஎன்பிசியில ஜியு போப் தொடர்பான என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாமே இங்க கொடுத்திருக்கிற, அதை பத்தி விரிவா பார்க்கலாம். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாருங்க? ஜியு போப். இப்பதான் பார்த்தோம். ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர். அதே கொஸ்டின் தான் வேற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஜியு போப் தான். திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. அப்பனா திருக்காவலூர் கலம்பகம் எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமா முனிவர். அவருடைய மற்றொரு பெயர் தான் தைரியநாதன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் பெஸ்கி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம். அப்பனா எழுதாதவர் யாருன்னு கேட்டா யாருங்க? ஜியு போப். ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. திருக்காவலூர் கலம்பகம் யாரால் எழுதப்படவில்லை அப்படின்னு கேட்கும் போது ஜியு போப்பால் எழுதப்படவில்லை. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலம் அப்படின்னு கேட்டாவே கண்ணை மூடிட்டாருங்க ஜியு போப். அதே லத்தீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமா முனிவர். இந்த இடத்துல ஆங்கிலம் அப்படின்னு கேட்கும் போது ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜியு போப் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர். அவருடைய கல்லறையில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்லி விரும்பி இருக்கிறாரு. யாருன்னு பார்த்தோம்னா ஜியு போப். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதான பார்த்தோம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் சரியான விடை. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எப்பங்க? 1886 வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். அப்பனா ஆப்ஷன் டில இருக்கு. சரியா? ஆப்ஷன் டில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அதே திருவாசகம் அப்படின்னா 1900. அடுத்ததுங்க, திருக்குறளுக்கு உரை செய்த பதிமருள். அதை 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதுல ஒருத்தர், சேராத ஒருவர், ஜியு போப் பிற்காலத்தில் எழுதப்பட்டது. சரியா? அவரால் எழுதப்பட்டதா வந்து பார்த்தா இது. அப்பனா ஜியு போப் என்னது உரையா எழுதினாரு? மொழிபெயர்த்தார். அப்பனா தருமர், மல்லர், பரிமேலர்கள் இவங்களாம் வந்து பார்த்தா உரையாசிரியர்கள். அப்பனா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார், உரையெல்லாம் எழுதல. சரியா? அப்பனா பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியு போப், சூழியல் பின்சோன். சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது ஜியு போப், சூழியல் பின்சோன். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. இறந்தும் இயலாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யாருன்னு கேட்டா யாருங்க? ஜியு போப். தமிழ் மாணவர் அப்படின்னு கேட்டாவே கண்ணை மூடிட்டு யாருங்க? ஜியு போப் தான். ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, திருக்குறளை 40 ஆண்டு காலம் படித்து சுவைத்த சான்றோர். 40 வருடம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை கற்றுக்கொண்டவர், அதோடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. யாருங்க? ஜியு போப். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப். அதான் சரியான விடையும் கூட. ஜியு போப் அவருடைய பிறந்த ஆண்டு தெரியுது, எந்த நாள் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே உள்ள வந்து பார்த்தா நூல் குறிப்பு பார்க்கும்போது சொன்னா இவங்களுடைய பர்த்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டோட வேணும்னு. ஜியு போப் 1820 ஏப்ரல் 24 வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பார். ஏப்ரல் மாதம்
24ஆம் தேதி 24/4/1820 வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பர்த் பிறப்பு. அப்ப நான் ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. பரிதிமார் கலைஞரின் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலம் அப்படின்னாவே ஜியு போப் தான். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய போப் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. புறநானூறு பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். எல்லாமே மொழிபெயர்ப்பு பற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே இருக்குது. சரியா? ஜியு போப் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் டி தான். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்கள் 8 மாதங்கள் டிராவல் பண்ணி சென்னை வராரு. அப்ப எந்த மொழி நூல்களை படித்தார்? கண்டிப்பா கேட்ட கொஸ்டின் சொல்லணும்னா என்னது? வடமொழி மற்றும் தமிழ் நூல்களை வந்து பாத்தீங்கன்னா கற்றுக்கொண்டே வருகிறார் டிராவல். சரியா? கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அவருடைய சொந்த ஊர்ல இருந்து எங்க வராங்க? சென்னை வராரு. வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் வடமொழி நூல்களை படித்துக் கொண்டே வருகிறார். எத்தனை மாதங்கள்? 8 மாதங்கள். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? திருக்குறள் அப்படின்னாவே எந்த வருஷங்க? 1886. திருவாசகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1900. சரியா? திருக்குறள் அப்படின்னா 1886. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜியு போப். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஜியு போப் அவரால் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டது. எந்த வருடம் அப்படின்னு கேட்கும்போது 1900. இதோட ஜியு போப் பற்றிய நூல் குறிப்பு, பழைய புத்தகம், புது புத்தகம், அது மட்டும் இல்லாம 2012 இருந்து 24 வரையிலுமே என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.